2 கேள்வி இதில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அந்த மண்மேடு மொகஞ்சதாரோவுடைய எவ்வளோ அடி உயரம்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று இந்த ஹரப்பாவாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து மொகஞ்சதாராவாக இருக்கட்டும், இது எந்த மாவட்டத்தில் இருக்குது, குறிப்பாக எந்த மாகாணத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த முதல் கேள்வி பாருங்கள், அந்த மண்மேடு சொன்னோமா, அந்த மண்மேடு இது வந்து மொகஞ்சதாரோவுடைய மண்மேடு எவ்வளவு அடி உயரம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்கள் 70ன்னு கொடுத்துருக்காங்க. 70 அடி உயரம் கொண்டது இந்த மொகஞ்சதாரா மண்மேடு. அடுத்த கேள்வி பாருங்கள், ஹரப்பா எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது மொகஞ்சதாரா எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஹரப்பா இப்பா இதை வச்சுக்கோங்க. ஹரப்பா இது எந்த மாவட்டம்னு கேட்கும்போது ஹரப்பா பஞ்சாப், பழைய பஞ்சாப் இருக்கு இல்லையா, அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பழைய பஞ்சாப் மாகாணம். அங்கே வந்து மாண்ட் கோமரி அப்படிங்கிற இந்த மாவட்டத்தில் தான் ஹரப்பா இருக்குது. எப்பா இந்த மான்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்ததான் இந்த மண்மேடு மொகஞ்சதாரோ இருக்கு இல்லையா, இந்த மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த மாகாணத்தில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ சிந்து மாகாணத்தில் இருக்குது. குறிப்பிட்டு எந்த மாவட்டத்தில் அப்படின்னு கேட்கும்போது இந்த மொகஞ்சதாரோ லார்கானா மாவட்டத்தில் இருக்குது. மொகஞ்சதாரோ லார்கானா மாவட்டத்தில் இருக்குது.